ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து பருவம் 2 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் இருந்து லைன் பை லைன் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். இப்போ 8ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2ல் உள்ள ஃபஸ்ட் லெசனில் உள்ள, அதாவது இயல் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் உள்ள ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். கல்வி அழகே அழகு என்னும் பாடலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா குமரகுருபரர். கல்வி அழகே அழகு அப்படிங்கிற நூல், அந்த பாடல் இருக்கு இல்லையா, அதோட ஆசிரியர் குமரகுருபரர். இரண்டாவது கொஸ்டின், குமரகுருபரர் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர். குமரகுருபரர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்து மூன்றாவது கொஸ்டின் பார்க்குறோம். குமரகுருபரர் இயற்றிய சிற்றிலக்கியங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். கந்தர் கலிவெண்பா, கைலை களம்பகம், சகலகலாவள்ளி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், இது எல்லாமே அவரோட சிற்றிலக்கிய நூல்களாக காணப்படுது. அடுத்து நான்காவது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். களன் அணிகலன், முற்ற ஒளிர. ஐந்தாவது கொஸ்டின், கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. அடுத்து ஆறாவது கொஸ்டின், களன் அல்லால் பிரித்தெழுதுக, களன் ப்ளஸ் அல்லால். அடுத்து ஏழாவது கொஸ்டின், புத்தியை தீட்டு என்னும் பாடல், அந்த நூல் இருக்குல்லையே, அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா ஆலங்குடி சோமு. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து எட்டாவது கொஸ்டின், ஆலங்குடி சோமு அவர்கள் வந்துட்டு தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருது பெற்றவராக காணப்படுறாரு. ஆலங்குடி சோமு அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். தடம் அடையாளம், அகம்பாவம் செருக்கு. அடுத்து 10வது கொஸ்டின், என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். அடுத்து 11வது கொஸ்டின், கோயிலப்பா பிரித்தெழுதுக, கோயில் ப்ளஸ் அப்பா. அடுத்து 12வது கொஸ்டின், பகைவன் ப்ளஸ் என்றாலும் சேர்த்தெழுதுக, பகைவன் என்றாலும். அடுத்து 13வது கொஸ்டின், இயற்கை ஓவியம் அப்படின்னு பார்த்தோம்னா 10 பாட்டு. இந்த டாபிக்ஸ் வந்து இந்த 13வதுலேருந்து நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. இயற்கை ஓவியம் அப்படின்னு பார்த்தோம்னா 10 பாட்டு நூலை வந்து இயற்கை ஓவியம் சொல்லுவோம். அடுத்து இயற்கை இன்பக்களம் அப்படின்னு பார்த்தோம்னா கலித்தொகை நூலை வந்து இயற்கை இன்பக்களம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அடுத்து இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள், இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். அடுத்து இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். அடுத்து இயற்கை இறையுறையுள் அப்படின்னு பார்த்தோம்னா தேவார திருவாசக திருவாய் மொழிகள் அப்படிங்கிறத நம்ம இயற்கை இறையுறையுள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 21வது கொஸ்டின், பல்துறை கல்வி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் திருவிக்கா. பல்துறை கல்வி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் திருவிக்கா அவர்கள். இவரோட அந்த திருவிக்கா அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்முக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார் அவர்கள், அவரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா. அடுத்து 22வது கொஸ்டின், திருவிக்கா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு புனைப்பெயர் இருக்கும் இல்லையா, அதை நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. திருவிக்கா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். அடுத்து 23வது கொஸ்டின், திருவிக்காவின் நூல்கள் பார்த்தோம்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இது எல்லாமே அவரோட நூல்களாக காணப்படுது. அடுத்து 24வது கொஸ்டின், அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. அடுத்து 25வது கொஸ்டின், கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை. அடுத்து 26வது கொஸ்டின், இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்து 27வது கொஸ்டின், புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுகொம்பு போன்றது அறிவியல். அடுத்து 28வது கொஸ்டின், வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது அப்படின்னு பார்த்தோம்னா காவிய இன்பம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அடுத்து 29வது கொஸ்டின், ஆன்ற குடிப்பிறத்தல் என்னும் நூலோட ஆசிரியர் பி.ச. குப்புசாமி. ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பி.ச. குப்புசாமி அவர்கள். அடுத்து 30வது கொஸ்டின், ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி டேஸ் என்னும் நூலை எழுதியுள்ளார். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி வந்துட்டு ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கிற நூலை வந்துட்டு பி.ச. குப்புசாமி அவர்கள் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. அடுத்து 31வது கொஸ்டின், வேற்றுமை அப்படிங்கிறது வந்து 8 வகையாக பிரிக்கிறாங்க. அது நமக்கு தெரியும் இல்லையா, வேற்றுமை உறுப்பு 8 வகைப்படும். அடுத்து 32வது கொஸ்டின், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும். அடுத்து 33வது கொஸ்டின், 8ஆம் வேற்றுமை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் எப்படி அழைப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ வந்து 8ஆம் வகுப்பில் பருவம் 2ல் இயல் 1 பார்த்துருக்குறோம். அடுத்து பருவம் 2 இயல் 2 ஃபுல்லாக பார்க்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். திருக்கேதாரம் அப்படிங்கிற அந்த பாடல், அந்த நூல் இருக்குல்லையே, அதோட ஆசிரியர் பார்த்தோம்னா சுந்தரர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. திருக்கேதாரம் அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் சுந்தரர். அடுத்த கொஸ்டின், சுந்தரர், நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் ஆகும். அடுத்து நான்காவது கொஸ்டின், தேவாரம் நூலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்பியாண்டார் நம்பி. நோட் பண்ணிக்கோங்க, தேவாரம் நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். பண், இசை, கனகச்சுனை, பொன்வண்ண நீர்நிலை, மதவேலங்கள், மத யானைகள், முரளும் முழங்கும், பலவை, முதிர்ந்த மூங்கில். அடுத்து ஆறாவது கொஸ்டின், காட்டிலிருந்து வந்த வேலங்கள் கரும்பை தின்றன. வேலங்கள் அப்படின்னா யானைகள். அடுத்து ஏழாவது கொஸ்டின், கனகச்சுனை பிரித்தெழுதுக. கனகம் ப்ளஸ் சுனை, முழவு ப்ளஸ் அதிர, முழவதிர. பாடறிந்து ஒழுகுதல் என்னும் பாடல், அந்த நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா நல்லந்துவனார். பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் நல்லந்துவனார். அடுத்து 10வது கொஸ்டின், கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. அடுத்து 11வது கொஸ்டின், இந்த கலித்தொகை அப்படிங்கிறது வந்துட்டு கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். 150 பாடல்களை கொண்டது. இந்த கலித்தொகை அப்படிங்கிறது வந்து 150 பாடல்களை கொண்டதாக காணப்படுது. அடுத்து 12வது கொஸ்டின், குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாலைக்களி எனும் 5 பிரிவுகளை உடையதாக வந்து இந்த கலித்தொகை நூல் காணப்படுது. அடுத்து 13வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். அளந்தவர், வறியவர், செராமை, வெறுக்காமை, நோன்றல், பொறுத்தல், போற்றார், பகைவர், கிளை, உரிவினர், பேதையார், அறிவற்றவர், மறாமை, மறவாமை, பொறை, பொறுமை. அடுத்து 14வது கொஸ்டின், பசியால் வாடும் அளந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை. 15வது கொஸ்டின், நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். 16வது கொஸ்டின், மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும். ரா எந்த ரா அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 17வது கொஸ்டின், பாடறிந்து பிரித்தெழுதுக. பாடு ப்ளஸ் அறிந்து, முறை ப்ளஸ் எனப்படுவது, முறை எனப்படுவது. அடுத்து 19வது கொஸ்டின், சிந்து சமவெளி அகழ்வாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. சிந்து சமவெளி அகழ்வாய்வில் வந்துட்டு பானை ஓடுகள் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து 20வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து 21வது கொஸ்டின், நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஒவ்வொரு பிளேஸ்லையும் என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து 22வது கொஸ்டின், மதுரைக்கு அருகிலுள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. எந்த இடத்துல எந்த பொருள் கிடச்சிச்சு அப்படிங்கிறத வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்து 23வது கொஸ்டின், பானை செய்தலை பானை வணைதல் என்று சொல்வது மரபு. அடுத்து 24வது கொஸ்டின், மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலைதான் சுடுமண் சிற்பக்கலை. இதை டெரகோட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அடுத்து 25வது கொஸ்டின், குழந்தையை படுக்க வைப்பது தடுக்குப்பாய். அதாவது எந்தெந்த பாயை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளை வந்து படுக்க வைக்கிறதுக்கு வந்து தடுக்குப்பாய் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அடுத்து உட்கார்ந்து உண்ண உதவக்கூடிய பாய்கள் வந்துட்டு பந்திப்பாய்ன்னு சொல்லுவோம். அடுத்து உட்காரவும் படுக்கவும் உதவுத வந்துட்டு திண்ணைப்பாய் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து திருமணத்துக்கு பயன்படுத்துவது வந்து பட்டுப்பாய். அடுத்து இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய். அடுத்து தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். அடுத்து 31வது கொஸ்டின், பிரம்பு அப்படிங்கிறது வந்துட்டு கொடி வகையை சேர்ந்த தாவரம். பிரம்பு அப்படிங்கிறது வந்து கொடி வகையை சேர்ந்த தாவரம். அடுத்து 32வது கொஸ்டின், இதன் தாவரவியல் பெயர். பிரம்பு அப்படிங்கிறதுக்கான தாவரவியல் பெயர் பார்த்தோம்னா கலாமஸ் டொராங்கு. அடுத்து 33வது கொஸ்டின், பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனை ஓலைகள். அதாவது நமக்கு வந்து இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே இருக்கும்லையே, அது எல்லாமே பனை ஓலையில் தான் செஞ்சுருப்பாங்க. அடுத்து 34வது கொஸ்டின், பானை வணைதல் ஒரு சிறந்த கலையாகும். அடுத்து 35வது கொஸ்டின், மட்டுமல்ல, மட்டும் ப்ளஸ் அல்ல, கயிறு ப்ளஸ் கட்டில், கயிற்றுக்கட்டில். அடுத்து இசையை வந்துட்டு 2 வகையாக பிரிப்பாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா குரல் வழி இசை, கருவி வழி இசை அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிப்பாங்க. அடுத்து 38வது கொஸ்டின், இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். இசைக்கருவிகளை இசைத்து பாடல்வோர் வந்துட்டு பாணர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 39வது கொஸ்டின், இசைக்கருவிகளோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இசைக்கருவிகளோட வகைகள் 4 வகைப்படும். தோல் கருவிகள், நரம்பு கருவிகள், காற்று கருவிகள், கஞ்சக்கருவிகள் அப்படின்னு சொல்லி 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 40வது கொஸ்டின், உடுக்கை அப்படிங்கிறது வந்துட்டு இடை சுருங்கிய ஒரு கைப்பறை. உடுக்கை அப்படிங்கிறது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை. பெரிய உடுக்கை அப்படின்னா தவண்டைன்னு சொல்லுவோம். பெரிய உடுக்கை தவண்டை. சிறு உடுக்கையை வந்துட்டு குடுகுடுப்பைன்னு சொல்லுவோம். சிறு உடுக்கையே குடுகுடுப்பைன்னு சொல்லுவோம்.
அடுத்து 43வது கொஸ்டின் 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது குடமுலா. 5 முகங்களை கொண்டது வந்து முரசு வகையை சார்ந்தது வந்துட்டு குடமுலா. இந்த குடமுலாவை பஞ்சமகா சப்தம் என்றும் அழைப்பர். இந்த குடமுலாவை என்ன சொல்கிறோம்? பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்லியுமே அழைப்பாங்க. அடுத்து 45வது கொஸ்டின் இலக்கியங்களில் சங்கினை பணிலம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். பணிலம் சொல்லி சங்கினை வந்து குறிப்பிடுவாங்களா இலக்கியத்தில். அடுத்து 46வது கொஸ்டின் சாளராவை பாண்டில் எனவும் அழைப்பர். நோட் பண்ணிக்கோங்க இந்த இதை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்ட்டு. சாளராவை வந்து பாண்டில் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்து சேகண்டியை வந்து சேமங்கலம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்து திமிலையை வந்து பாணி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து 49வது கொஸ்டின் பறையை தப்பு என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. இதனை முழுங்கி கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 50வது கொஸ்டின் 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். நரம்புகள் அந்த ஒவ்வொரு நரம்புகளுக்கும் வந்துட்டு சொல்லுவாங்க. 21 நரம்புகளை கொண்டதை வந்து நம்ம பேரியாழ்னு சொல்லுவோம். அடுத்து 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைஞ்சதை வந்துட்டு மகரையாழ்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. 19 நரம்புகளை கொண்டதாக உள்ள மீன் வடிவில் அமைஞ்சதை வந்து மகரையாழ்னு சொல்லுவோம். அடுத்து 57வது கொஸ்டின் 14 நரம்புகளை கொண்டது வந்து சகோடையாழ். 14 நரம்புகளை கொண்டதை வந்துட்டு சகோடையாழ் சொல்லுவோம். அடுத்து 53வது கொஸ்டின் யாழில் பேரியாழ் செங்கோட்டியாழ் போன்றவை மிக பழமையானதாக காணப்படுது. அடுத்து 54வது கொஸ்டின் வீணை அப்படிங்கிறது 7 நரம்புகளை கொண்டதாக காணப்படும். வீணை 7 நரம்புகளை கொண்டது. அடுத்து 55வது கொஸ்டின் தொகைநிலை தொடர் டேஸ் வகைப்படும். தொகைநிலை தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா 6 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழித்தொகை அப்படிங்கிற 6 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 56வது கொஸ்டின் முதற்கருவி அப்படிங்கிறதுக்கான பெயர் பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா மத்தளம். முதற்கருவி என பெயர் பெற்றது மத்தளம். அடுத்து 57வது கொஸ்டின் தொகாநிலை தொடர் அப்படிங்கிறது வந்து 9 வகைப்படும். அந்த 9 வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுவாய் தொடர், வெளித்தொடர், வினைமுற்றுத் தொடர், பெயரச்சத் தொடர், வினையச்சத் தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படிங்கிற 9 வகையாக வந்து தொகாநிலை தொடர்களை பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 58வது கொஸ்டின் அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அடுத்து 59வது கொஸ்டின் சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். அடுத்து 60வது கொஸ்டின் கண்ணோடாது, கண் ப்ளஸ் ஓடாது. அடுத்து கசடற, கசடு ப்ளஸ் அற. அடுத்து என்று ப்ளஸ் ஆய்ந்து, என்றாய்ந்து. இப்போ வந்து 6ஆம் வகுப்பு பருவம் 2ல் இயல் 2 ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். அடுத்து இயல் 3 ஃபுல்லாகவே பார்க்கலாம். முக்கியமான ஒன்வர்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. அடுத்து 2வது கொஸ்டின் என் நண்பன் செய்த தொழில் அவனுக்கு வாரி பெருகிற்று. அடுத்து 3வது கொஸ்டின் அக்களத்து, ஆ ப்ளஸ் களத்து, கதிர் ப்ளஸ் ஈன, கதிரீன. தகடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. தகடூர் அப்படிங்கிறத வந்து இப்போ தர்மபுரி அப்படின்னு சொல்லி அழைக்கின்றோம். அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். வாரி வருவாய், எஞ்சாமை குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாட்டமின்றி, வைகுக தங்குக, ஓதை ஓசை, வெறியி அஞ்சி, யானர் புது வருவாய். அடுத்து 7வது கொஸ்டின் மலைச்சோறு நூலோட பதிப்பாசிரியர் பார்த்தோம்னா ஆ கௌரன். மலைச்சோறு அப்படிங்கிற நூலோட பதிப்பாசிரியர் பார்த்தோம்னா கௌரன். அடுத்து 8வது கொஸ்டின் கனத்த மலை எனும் சொல்லின் பொருள் பெருமலை. கனத்த மலை அப்படின்னா பெருமலை. அடுத்து 9வது கொஸ்டின் வாசல் எல்லாம், வாசல் ப்ளஸ் எல்லாம். பெற்றெடுத்தோம், பெற்று ப்ளஸ் எடுத்தோம், கால் ப்ளஸ் இறங்கி, கால் இறங்கி. அடுத்து 12வது கொஸ்டின் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று டேஸ் குறிப்பிடுகிறது. தொல்காப்பியம். இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது. சேரர்களோட நாடு குடநாடு என்று அழைக்கப்பட்டது. சேரர்களின் நாடு குடநாடு பார்த்துட்டோம். சேரர்களோட தலைநகரம் வஞ்சி, அதாவது கருவூர் சொல்லுவோம். அடுத்து 15வது கொஸ்டின் சேர நாட்டின் துறைமுக பட்டினங்கள் என்னென்னு பார்த்தோம்னா தொண்டி, முசிறி, காந்தலூர். அடுத்து 16வது கொஸ்டின் சேரர்களின் கொடி விற்கொடி, சேரர்களுக்குரிய பூ பனம்பூ. அடுத்து 18வது கொஸ்டின் சேலம், கோவை பகுதிகள் டேஸ் என்று பெயர் பெற்றன. கொங்கு நாடு. அடுத்து 19வது கொஸ்டின் கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், அமராவதி, அமராவதியின் ஆற்றை வந்து ஆண் பொருணை அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க, ஆகிய ஆறுகள் வளம் செழிக்க செய்கின்றன. அடுத்து 20வது கொஸ்டின் செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். செங்குட்டுவனோட கடற்போர் வெற்றியினால் அவர் வந்துட்டு எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றாங்க.
அடுத்து 27வது கொஸ்டின், முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது. இங்கிருந்து தான் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன. அடுத்து 22வது கொஸ்டின், பொன், மென்மை மிக்க புடவைகள், பவளம், சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், செம்பு, கோதுமை போன்றவைகள் வந்து இறக்குமதி வந்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்து 23வது கொஸ்டின், நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலை நிறைந்தது. நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்ததாக காணப்படுது. அடுத்து 24வது கொஸ்டின், கோவன்புத்தூர் என்னும் பெயரை கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூரோட ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா கோவன்புத்தூர் அப்படிங்கிறதா மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அடுத்து 25வது கொஸ்டின், திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டோட ஹாலாந்து திண்டுக்கல். அடுத்து 26வது கொஸ்டின், தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் நடைபெறுகிறது. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். மஞ்சள் சந்தை ஈரோட்டில் வந்து நடக்குது. அடுத்து திருப்பூர் மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குது. அடுத்து 28வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா திருப்பூரில் இருக்குது. இது வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருப்பூரில் காணப்படுது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 29வது கொஸ்டின், மாங்கனி நகரம் தினம் சிறப்பு பெயர் பெற்றது சேலம். அடுத்து ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு. அடுத்து ஊர்களும் அவற்றோட சிறப்பு பெயர்களும் வந்து கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடி முத்து நகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம். அடுத்து 32வது கொஸ்டின், பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. பழங்காலத்தில் வந்து விலையை கணக்கிட அடிப்படையாக அமைஞ்சது வந்து நெல். அடுத்து 33வது கொஸ்டின், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோவன்புத்தூர், அதாவது கோயம்புத்தூர். முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் வந்து கோயம்புத்தூர். அடுத்து சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளப்பட்டி. சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளப்பட்டி. அடுத்து 35வது கொஸ்டின், காலமுடன் வரும் என்ற சிறுகதையோட ஆசிரியர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவர்கள். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 36வது கொஸ்டின், கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை, இது எல்லாமே அவரோட நூல்களாக காணப்படுது. அடுத்து 37வது கொஸ்டின், சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவர்கள். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பருவம் 2ல் உள்ள எல்லாமே முடிச்சிட்டோம். எல்லா இயல்களும் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.